ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது, 3:30 ஆச்சு. குட்டி தம்பி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகலாம் சொல்லிட்டு இருந்தான். காலையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் சரி ஒரு மாதமாகவே தம்பிங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. இல்லைன்னா எங்கேயாவது வாரத்தில் ஒரு டைம் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது கொஞ்சம் லாங்காக கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். எங்கேயுமே போகிறது இல்லைங்களா, கோயிலுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிட்டு வரோமா. அதனால் சரி இன்றைக்கி கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு சடனாக பிளான் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3:30 ஆச்சு. இப்போ அப்படியே வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். எங்கேன்னு தெரில, போகிற வழியில் அப்படியே பிளான் பண்ணிக்கலாம் எங்கே போகிறோம் என்ன ஏதுங்கிறது. இன்றைக்கி அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கோம். குட்டி தம்பி பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக நின்றுட்டு வரான்னு. ஹாய் சொல்லுதாங்க. எங்கே போகிறோம்? பழனி போகிறோமா ஃப்ரெண்ட்ஸ்? 4 மணிக்கு பழனி போகிறதுங்களாம்மா குட்டி தம்பி, கேட்டுக்கோங்க. அவன் சொல்றது கரெக்டு தான். 4 மணிக்கு பழனி போக முடியாதா? 9 மணி நடை திறந்துருக்கு. போகலாம், 4 மணிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரணும். நாளைக்கு ஸ்கூல், திங்கக்கிழமை ஸ்கூல். 4 மணிக்கு போனால் 7 மணிக்கு அங்கே போயிடலாம். 7 மணிக்கு போயிடலாம். நம்ம போய் மலை ஏறி சாமியெல்லாம் கும்பிட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் இறங்கி வர வழியில் வயிற்றுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு வரணும்ல. நமக்கு சாப்பாடு தானப்பா முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்க, சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. பெரிய தம்பி பாருங்க, அங்கே உட்காந்து கோவமாக உட்காந்துக்கலாம். பெரிய தம்பி சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. வண்டி போகிற போக்கில் அப்படியே போயிட்டுருக்கோம். தம்பி ஆசைப்பட்ட நாடி தான் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இனி போகிற வழியில் எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பொள்ளாச்சி போகலாமா பாலக்காடு போயிருந்தோம். ஓகே, இப்போ வந்து பாலக்காடே போயிடலான்னு சொல்லிட்டு பாலக்காடு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 4 ஆச்சு. போயிட்டு ஒரு 6 மணிக்குள்ளே, ஒரு 6-6:30 போல் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பி வந்துடலாம். ஒரு 2 மணி நேரம் ட்ராவல். பாலக்காடு போயிட்டுருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிட்டாய் வாங்க போயிருந்தேன். மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மலமலா ரோடு நம்ம டச் பண்ணியாச்சு. நீ இந்த ரோட்டில் போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் மலமலா டேம் வந்துடும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மலை தெரியுதுன்னு. அந்த மலை தான் மலமலாவா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியும் வந்திருக்கோம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய டைம் வந்திருக்கோம். இருந்தாலும் எனக்கு தெரியலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலமலா பக்கம் வந்துட்டோம். வண்டி நிறுத்திட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குப்பா வண்டி என்னாச்சு? வண்டி என்னாச்சு? பெட்ரோல் அடிக்கணும். வண்டிக்கு பெட்ரோல் பங்கே இல்லையே. பெட்ரோல் அடிக்க போறீங்க? ஏ ரோஹித், என்ன இறங்குறியா? வண்டி வருதுடா. இதான் மலமலா பஸ் ஸ்டாண்டு. பஸ்ல வந்தா இதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ல வரலைன்னா பஸ்ல வரலைனா பஸ் ஸ்டாண்ட் இல்ல, பஸ் ஸ்டாண்ட். அதானே பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு மாதிரி தெரியல. இங்கெல்லாம் வந்துட்டு கார்ல வந்தா கார் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு என்னை ஓவரா கலாய்ச்சிட்டு வராங்க. நம்ம பக்கம் வந்துட்டோம். அங்க பாருங்க மலை தெரியுதா? இங்கெல்லாம் மட்டும் வீடெல்லாம் அழகழகா இருக்குல்ல. ஒரு வீடு இங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு வீடு. பக்கத்து வீட்ல இருந்தே உள்ள இருந்து வெளியே வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. நம்ம கிட்ட வந்துட்டோம். 5 ஆகிப்போச்சு. கரெக்டாக 1 hour ஆகுது நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரக்கு. ரோப் கார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க,
நம்ம கிட்ட வந்துட்டோம். தம்பி வந்து குட்டி தம்பி வரும்போதே சொல்லிட்டான், அம்மா ரோப்கார் கூட்டிகிட்டு போங்க, ரோப்கார் போகணும் அப்படின்னு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. அன்னைக்கெல்லாம் தண்ணி இருந்தது. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோப்கார் போயிட்டுருக்கு. எங்கே போகுது? எங்கே போ ஏ அது பாட்டுக்கு போகுது, என்னையே வீடியோ எடுக்க விட மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாம்பு பண்ணை இருக்கு. இதுதான் பால் பண்ணை எங்கே இருக்கு? ஐயோ இந்த இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் கடை வந்தாச்சு. நம்ம மலமலா டேம் வந்தாச்சு. மலமலா டேம் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை டேய், இங்கே டோக்கன் போகிறதுக்கு காசு கொடுக்குற சொல்கிறேன். அச்சா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலமலா டேம் வந்தாச்சு. நம்ம உள்ள போய் பார்த்து சுற்றி பார்க்க வேண்டியதான். இது வண்டியெல்லாம் வருது. ஓ Malamula Dam. The 17th century. The dam was built by Rajashekara King. The sunset. The dam opened on. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மலமலா கார் பார்க் பண்ணியாச்சு. வண்டி நம்ம பார்க் பண்ணிட்டோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே வராங்க. ஏன்னா எல்லாம் வெயில் இல்லை, மதிய நேரம் செம வெயில். ஆனால் இப்போவுமே வெயில் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை, செம வெயிலாக தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக கடைங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். தம்பிங்க 2 பேர் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. சஜே ஹாய். பார்க்குக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மலமலாவோட என்ட்ரன்ஸ். ரோஹித்தே ஃப்ரெண்ட்ஸ், மலமலாவோட என்ட்ரன்ஸ் இங்கே தான். நம்ம வந்து அங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். டிக்கெட் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா பூந்தோட்டம் பார்க்கு இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வியூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், ட்ரெயின் மாதிரி மலமலா இங்கே காமிச்சிருப்பா, போர்டை காமிச்சிரு. இங்கே இங்கே நம்ம குட்டி தம்பி பாருங்கள் ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கோம். அந்த ட்ரெயினை ட்ரெயினை காமிச்சிரு.
ஆமாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்ததுமே கொஞ்சம் தூரம் வந்ததுமே இங்கே ஒரு டீ கடை, ஜூஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே பூந்தோட்டம் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ரோஸ் கார்டன். இங்கே பாருங்கள், இந்த பூவோட கலர் மட்டும் பாருங்கள், ஏன்னா பிங்க் கலரில் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் ரோஸ் ஒயிட் கலர், அங்கே பூரா சாமந்தி பூ. இங்கே பாருங்கள், பை பை. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபவுண்டன் தண்ணி நிறைய அப்படியே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுற்றி ஜில்லுன்னு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தம்பியும் ஃபைட் பண்ணிட்டு வராங்க. நான் இங்கே நீ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டிங் பண்ணிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே நல்லா வந்து தம்பி நல்லாவே தெரியுது. தம்பி விளையாண்டுருக்கான் தம்பி. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இடம். வியூ பாயிண்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரோப் கார் இங்கேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே ரொம்ப தூரம் போகும். இப்போ தான் இங்கே ஃப்ளவர் ஷோ நடத்தியிருக்காங்களாட்ட, அதனால தான் பூரா அழகழகான பூக்கள் செம்ம அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, செவ்வந்தி, அடுக்கு செவ்வந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செவ்வந்தி பூ. பாருங்க ரோப் கார். அங்கே டேமில் தண்ணி இல்லை, அன்றைக்கி நாங்கள் வந்தப்போ டேம் ஃபுல்லாகவே தண்ணி நிறைய வந்தது. இங்கே பாருங்க பூ. தம்பிங்க ரெண்டு பேரையும் பிடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டம் தான். அங்கே பாருங்கள் சின்ன தம்பி, நாங்கள் எங்கே வந்துட்டுருக்கோம், அவன் எங்கே ஓடுறான்னு பாருங்கள். செம்ம ஓட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி. வாயோ இங்கே எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, நம்ம சிங்கக்குட்டி பாகுபலி. எப்படி இருந்தது சஜே? ஆமாம்மா, நானு மரம் உடஞ்சிரும். பயோ வேணாம் பை. ஏய் கிளை ஆடுதுடா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேம் மேலே ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களாட்ட, இல்லை டூர் வந்திருக்காங்க. எல்லோரும் இறங்குறாங்க, நம்ம இப்போ தான் ஏறுறோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல் டைம் இந்த மாதிரி 6:30 மணிக்கு மேலே இங்கே இருக்கோம். ஏன்னா நாங்கள் எப்போ வந்தாலும் ரிட்டன் 4 மணி 4:30க்கெல்லாம் கிளம்பிடுவோம். இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி வெயில் தாள வீட்டிலேருந்தே அங்கேருந்தே 4 மணிக்கு கிளம்பியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தண்ணி பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தான் இருக்குது. போன டைம் நாங்கள் வந்தப்போ அங்கே டேம்லேயே நிறைய வந்துச்சு. ஐயோ கெஸ்ஸு வாங்குது பயோ, கெஸ்ஸு வாங்குது பயங்கரமாக. மேலே ஏறி வரவும் இதுக்கே கெஸ்ஸு வாங்குது. இது வரைக்கும் வந்துருச்சா? ஆமாம், ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ரொம்ப கம்மி தான்.
இங்கே பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்க்கு. இந்த மாதிரி சம்மர் டைமில் இங்கே வர்றதுக்கு நல்ல பிளேஸ் இது. நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம். இதை பாருங்கள் எப்படி கெஸ்ஸு வாங்குது. எனக்கு கொஞ்சம் தான் ஸ்டெப்பு. இது ஏறி வந்ததுக்கு எனக்கு பயங்கரமாக தசு புசுன்னு கெஸ்ஸு வாங்குது. அவ்வளோதான், டைம் முடிஞ்சு கிளம்பியாச்சு. வந்தோம், பார்த்தோம், இறங்கி விட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறங்குறாங்க தம்பிங்க. இங்கே பாருங்க. சஜி இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலமலாலேருந்து வந்தாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஷாப்பில் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம். சஜே தம்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுமே போயிட்டான் என்ன எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ பாலக்காடு பைபாஸில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், தம்பி பார்த்தீங்கன்னா ரெயின்போ கேக் வாங்கியிருக்கான், குட்டி தம்பி. ஏன் சச்சி உனக்கு ரெயின்போ கேக் தான் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காருக்காக என்ன சண்டை போட்டு கிடக்குறாங்க. 2 பேரும் முன்னாடி உட்காரக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. நான் காரு ஓப்பன் பண்ணாதானே நீ உள்ளே போக முடியும்.